பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று ஒரு அற்புதமான தீர்ப்பை ஒரு நபர் பெற்றிருக்கிறாரு. அவருடைய போராட்டங்கள் என்பது ரொம்ப அற்புதமான போராட்டம். இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணற்ற உறவுகள் தங்களுடைய நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசுக்கிட்ட போராடும்போது, அது சம்மந்தமாக வழக்கு தொடுக்கும்போது அன்சாட்டிஸ்ஃபை நிறைய நடக்குது. வழக்கறிஞரை நம்பி நாங்கள் மோசம் போடுறோம், எங்களுக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு சரியான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, என்ன சட்டம் இங்கே என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு உந்துதல் சக்தி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, ஆமாம் சமமாக பணக்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆகவே சட்டம் சமமானது கிடையாது அப்படின்னு வாதம் வைக்கக்கூடிய உறவுகளுக்கு தொடர் முயற்சியினால் ஒருவர் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் வெற்றி நிச்சயம் என்பதை ஒரு வலிமையாக ஒரு அழுத்தமாக ஒரு பதிவு மூலம் சொல்லணும்னா அதற்கு இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்குங்க. ஆகவே தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். என்ன சம்பவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த முழு வீடியோவிலையும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் கடந்த 2000 வருஷத்தில் அரசோடைய பேருந்தை தற்காலிக ஓட்டுநராக அவர் பதவியில் சேர்றாரு. அப்படி சேரும்போது திருச்சி டு தேவகோட்டை இந்த வழித்தடத்தில் இருக்க பேருந்தை அவர் இயக்கியிருக்காரு. அப்படி இயக்கிட்டு போகும்போது காரைக்குடி அருகே பர்மா காலனி அருகே வந்தபோது சில நபர்கள் கல்வீசி பேருந்தை தாக்கியிருக்காங்க. அப்போ அந்த பேருந்தில் கண்ணாடி உடைந்து ராஜேந்திரன் என்பவருடைய கண் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் போயிடுறாரு. 2005ஆம் ஆண்டு தற்காலிக பணியாளர்கள் எல்லாமே நிரந்தர பணியாளர்களாக மாற்றுறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அது நடத்துனரும் ஓட்டுநரும் எல்லாருக்கும் யார் தற்காலிக பணியாளர் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நிரந்தர பணியாளராக மாற்றுறாங்க. அப்போ எனக்கும் பணி வேணும் அப்படின்னு ராஜேந்திரன் போய் நிற்கும்போது, நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இவருக்கு கண் பார்வை மிகவும் மோசமாக இருக்குது, ஆகவே ஒரு டிரைவிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆகவே மனம் உடைந்து போனவர் அதை போய் சப்மிட் பண்ணி, எனக்கு மாற்று வேலை கொடுங்க, எனக்கு ஓட்டுநர் பதவி தான் நீங்கள் தரணும்னு இல்லை, எனக்கு மாற்று வேலை அரசு பணி ஏதோ ஒரு மாற்று பணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் தற்காலிக பணியாளராக நீங்கள் பயணித்ததுனால உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லி புறந்தள்ளிடுறாங்க. இதில் சோர்ந்து போயிடாமல் கொஞ்ச நாள் அவர் கேப்பு விட்டுட்டார். கேப்பு விட்டதுக்கப்புறம் அவர் திடீர்னு அவருக்கு யோசனை ஏன் நம்ம இதை வழக்காக உயர்நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. வழக்கு தாக்கல் பண்ணுறது 2023 அவருக்கு ஃபேவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்னென்னா, தனி நீதிபதி அடங்கிய அமர்வு அற்புதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தற்காலிக பணியாளராக அரசு பணியை செய்யும்போது அவர் அந்த பணியில் இருக்கும்போது மாற்றுத்திறனாளி ஆக்கப்பட்டால் அவருக்கு கண்டிப்பாக மாற்று பணி அரசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 பிரிவு 47 கீழே நீங்கள் அவங்களுக்கு பணி வழங்கணும்னு சொல்லிட்டு உத்தரவை போட்டுறாரு தனி நீதிபதி. இதை நம்ம ஆளுங்களால் சகிக்க முடியுமா? எப்படி ஒரு நபருக்கு அரசு பணியை கொடுத்துடணும், அதெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் போக்குவரத்து கழக மேலாளரும் திருச்சி துணை மேலாளரும் 2 பேரும் சேர்ந்து, என்ன போக்குவரத்து கழக மேலாளர் 2 பேரும் சேர்ந்து அதை மேல்முறையீடு கொண்டு போகிறாங்க. 2 நீதிபதி அடங்கிய அமர்வுக்கு அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. அந்த வழக்கை விசாரித்த அற்புதமான நீதிபதிகள், எனக்கு அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். விக்டோரியா கௌரியும் ஆர் சுப்பிரமணியம் அவங்களுடைய பெஞ்சுக்கு, நீதியரசோட பெஞ்சுக்கு அந்த வழக்கு வருது. இது ரீசெண்டாக வந்த வழக்கு. அப்போ அதை விசாரிக்கும்போது தனி நீதிபதி தவறாக உத்தரவு போட்டார். ஆகவே அவர் தற்காலிக பணியாளராக தான் திரு ராஜேந்திரன் அவர்கள் சேர்ந்தார்கள். ஆகவே நிரந்தர பணியை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே அது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டிலே ஆகி இந்த வழக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதாவது 2005 அவர் நிராகரிக்கப்படுறாரு. ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை கொண்டு வந்திருக்காரு. ஆகவே இது காலதாமதம் தாழ்த்திய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுங்கன்னு சொல்லி காரணத்தை யார் சொல்கிறா? கும்பகோணம் மேலாளரும் திருச்சி துணை மேலாளரும் சொல்கிறாங்க. 2 நீதியரசர்களோட பெஞ்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1995 மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பிரிவு 47 கீழே அவருக்கு நீங்கள் மாற்றுப்பணி வழங்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனி நீதிபதி
போட்ட உத்தரவு செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீடு வழக்கை நிராகரிக்கிறேன்னு சொல்லி அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க 2 நீதியரசர்களும். ஸோ ராஜேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை இந்த வீடியோ வழியாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அவர் யாருன்னு தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஸோ ஆனால் இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு. ஏன்னா ஒரு பணியில் நல்ல ஒரு தடகாத்திரமாக இருக்கும்போது, பணியில் இருக்கும்போது மாற்றுத்திறனாளி ஆகிறார். அவர் அரசு பணியில் இருக்கும்போது மாற்றுத்திறனாளி ஆயிருந்தால் கூட மாற்று வேலைகளுக்கு அவர் ஒரு தற்காலிக பணியில் இருக்கும்போது மாற்றுத்திறனாளி ஆக்கப்படுறாரு. அவராக ஆய்க்கலை, அவராக எங்கேயும் கொண்டே வண்டியை விடலை, அவராக எங்கேயும் கொண்டே பிரச்சனை பண்ணிக்கலை, யாரோ ஒருத்தர் தாக்குனதுனால அவர் மாற்றுத்திறனாளி ஆக்கப்படுறார். அப்படிங்கிறப்போ அது கருணையின் அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும். அது கூட மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி மேல்முறையீடு போய் அவருக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு மன அழுத்தங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குன்னா பாருங்கள். ஸோ இதுலையும் கூட போராடி திரு ராஜேந்திரன் அவர்கள் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. 1995 மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பிரிவு 47 கீழே மாற்றுத்திறனாளிகளை யாரையுமே பணியை விட்டு நீக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது. அதே போல் அவங்களுக்கு மாற்றுப்பணி வழங்கணும்னு சொல்லி அந்த பிரிவு சொல்லுது. ஆகவே அவர் தற்காலிக பணியாளராக இருந்தாலும் அவர் அரசில் தான் வேலை செய்தார், அரசு பணி தான் செய்தார். ஆகவே அவர் அரசு பணியாளர் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் மாற்றுத்திறனாளி ஆக்கப்பட்டதுக்கு அவருக்கு மாற்றுப்பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஆர் சுப்பிரமணியம் நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள். மனமார்ந்த பாராட்டுகள். இது எதுக்கு நம்ம இந்த வீடியோ பதிகிறோம் அப்படின்னா, பாருங்கள், லாங் டைமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நீதிமன்றம் போய் எப்படியாவது நம்மளோட பிரச்சனையை சொல்லி தீர்வு பெற்றணும் அப்படின்னு போராடுற மனம் அவருக்கு வந்துச்சு பாருங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அங்கே ஒரு அற்புதமான ஒரு சீனியர் வழக்கறிஞரை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. உயர்நீதிமன்ற சீனியர் வழக்கறிஞர், அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 ஜூனியருக்கு மேலே இருக்காங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 100 பேரில் ஒரு நபர்கள் கூட நீதிமன்றத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 0.01% தான் நீதிமன்றத்தை இன்றைக்கி பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பொதுமக்களாகிய யாருமே நீதிமன்ற பக்கம் தனக்கான தேவைகளை பெற மறுக்கிறார்கள்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை அப்படி சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீதிமன்றத்தை குறித்து தவறான திசை நோக்கி இங்கே நகர்த்தப்படுகிற சம்பவங்கள் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. உண்மையிலே சாமானிய மக்களுக்கு நிறைய தீர்வு கிடைக்குதுங்க. நீதிமன்றம் போனால் நிறைய தீர்வு கிடைக்குது. அது சரியான வழக்காக இருந்தால், சரியான ஆதாரம் இருந்தால், இப்போ 2 வழக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். 2 வழக்கில் சரியான எவிடன்ஸ் வச்சுருந்தோம். ரெண்டுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான தீர்ப்பு தான். ஸோ இந்த மாதிரி சரியான ஆவணங்கள், நேர்மையான வழக்குகளுக்கு சட்டம் என்னைக்கும் ஏழைக்கும் சரி பணக்காரனுக்கும் சரி பாகுபாடு இல்லாமல் சரியாக செயல்படும். ஆகவே சட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க, மன திடகாத்திரமாக இருங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஆக்கப்பட்டவர் கூட தன்னுடைய வழக்கில் ஜெயிக்க முடியும் கான்ஃபிடண்டாக ஜெயிச்சு காட்டிட்டாகவே நல்லா இருக்கக்கூடிய உறவுகள், நீங்கள் தொடர்ந்து போராடுங்க. உங்களுடைய வெற்றி பயணம் தொடரும். நிச்சயம் நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்று வலிமையான ஒரு உந்துதலையும் உங்களுக்கு தர நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா நான் தேடி எடுத்து இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.